ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னென்னா, இது ஒரு ஸ்பெஷல் கண்டெய்னர். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை ஒரு ஒர்க் ஃப்ளோலேருந்து இன்னொரு ஒர்க் ஃப்ளோக்கு பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். வேரியபிளுக்கும் ஆர்குமெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, வேரியபிளும் ஆர்குமெண்ட்டும் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது தான். ஆனால் வேரியபிள் வந்து அந்த சிங்கிள் ஒர்க் ஃப்ளோவில் நம்ம எங்கே வேணாலும் கால் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்குமெண்ட்ஸ் எதுக்கு நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இது மோர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதை ரீயூசபிள் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷனை ஒர்க் ஃப்ளோ உள்ளேயும் வெளிலையும் பாஸ் பண்ணுறதுக்கு டைரக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா இன், அவுட், இன் ஆர் அவுட். இதில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இன்னுன்றது நம்ம ஒரு இன்புட்டை கொடுக்குறோம், அதை வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஒர்க் ஃப்ளோக்குள்ளே நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அவுட் அவுட்டுன்றது ஒரு ஒர்க் ஃப்ளோலேருந்து வெளில அந்த வேல்யூவை கொண்டு வரணும், அந்த ரிசல்ட்டை வேறு ஒரு ஒர்க் ஃப்ளோக்கு நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம அவுட் டைரக்ஷன் யூஸ் பண்ணுவோம். இன்னர் அவுட்டுன்றது போத் இன்புட் அண்ட் அவுட்புட். இன்புட்டும் நம்ம உள்ளே பாஸ் பண்ணிக்கலாம் அந்த வேல்யூவை, அதே மாதிரி அவுட்புட்டாகவும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். இந்த ஆர்குமெண்ட்லேயே ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அது நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்ணுறப்ப சொல்கிறேன், மோஸ்ட்லி நம்ம இந்த 3 தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம யூஐபாத் ஸ்டுடியோவில் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பில் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்டு பிரான்ச்சாக இருக்கும். இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா மெயின் டாட் சேமல் அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் உங்களோட மெயின் ஒர்க் ஃப்ளோ. நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த பெரிய ப்ராஜெக்டோட மெயினான ஒரு ஒர்க் ஃப்ளோ ஜாமல் தான் அது. ஸோ அதனால் அது மெயின் நம்ம வச்சுக்கலாம். அது நம்ம நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டோட நேமை அதிலே கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே சப் பிரான்ச்சஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு கீழே நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோவாக கிரியேட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு சீக்வன்ஸை ஆட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா ஒரு கால்குலேஷன் பர்பஸ்ன்னு வச்சுப்போம். இப்போது நான் இதை கால்குலேஷனை மெயின் ஜாமலில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். அந்த ஆட் பண்ணதுலேருந்து கிடைக்கிற ரிசல்ட்டை நான் வந்து அடுத்த சாம்பிளுக்கு எப்படி பாஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கால்குலேஷன் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த சாம்பிள் ஃபைலில் தான் நம்ம கால்குலேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம முன்னாடி வேரியபிள் கிரியேட் பண்ணோம்ல, அது பக்கத்துலேயே ஆர்குமெண்ட்ஸ்ன்ற ஒரு பேனல் இருக்கும். அந்த பேனலில் தான் நம்ம ஆர்குமெண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கணும். இந்த கால்குலேஷன் பார்ட்டில் நம்ம இப்போ சிம்பிளாக ஒரு 2 வேல்யூவை ஆட் பண்ண போகிறோம். அந்த 2 வேல்யூவை ஆட் பண்ணதை கிடைக்கிற ரிசல்ட்டை வேறு ஒர்க் ஃப்ளோக்கு நம்ம பாஸ் பண்ண போகிறது தான் இப்போ நம்ம எடுத்திருக்க டாஸ்க்கு. ஸோ இப்போ நான் ஆர்குமெண்ட்டில் இன் அண்டர்ஸ்கோர் ஏ அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் கிரியேட் பண்ணுறேன். ஏன்ற இதுதான் ஒரு 5ன்னு வச்சுப்போம். அதில் 5 ஏல இருக்குது. ஓகேவா? நான் ஏன் இன் அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன்னா, நான் வந்து இது வந்து இந்த ஜாமல்குள்ளே இன்புட்டாக அந்த நான் வேல்யூவை கொடுக்க போகிறேன். என்றைக்குமே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நேமிங் கன்வென்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸுக்கு போகும்போது எந்த ஆர்குமெண்ட்டை எந்த வேரியபிளை எங்கெங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம், ஏன்னா இப்போ பக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது எரர் அடிக்கும்போது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த நேமிங் கன்வென்ஷன் ரொம்ப முக்கியம். இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ். இப்போது ஐஎன் அண்டர்ஸ்கோர் ஏன்னு ஒரு ஆர்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஐஎன் அண்டர்ஸ்கோர் பின்னு ஒரு ஆர்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து இதில் 2 வேல்யூ கொடுக்க போகிறேன். இப்போது இது வேல்யூ வந்து நியூமெரிக்காக இருக்கிறதுனால நான் வந்து இன்டீஜர் கொடுத்துக்கிறேன். ஸோ 3வது ஒரு ஆர்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், லைக் அவுட் அண்டர்ஸ்கோர் டோட்டல். இப்போது இந்த ஏவும் பியும் இருக்க வேல்யூவை ஆட் பண்ணி அந்த வேல்யூவை நான் வந்து அவுட்டுக்கு கொடுத்துட்றேன். ஸோ டோட்டல் தான் வந்து இப்போ வேற ஒரு ஒர்க் ஃப்ளோக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கால்குலேஷன் பண்ணி முடித்த வேல்யூ ரிசல்ட் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோலேருந்து அனதர் ஒர்க் ஃப்ளோக்கு நான் பாஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ ஒரு அசைன் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். அசைன் ஆக்டிவிட்டி எதுக்குன்னா, ஒரு வேல்யூவை நம்ம இது ஆர்குமெண்ட்லேயோ இல்லை வேரியபிள்லையோ சேவ் பண்ணி வச்சு அதை எங்கே வேணாலும் நம்ம கால் பண்ணுறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அசைன் ஆக்டிவிட்டியில் ஏற்கனவே அவுட்டுன்னு க்ரியேட் பண்ணியிருக்க அவுட் டோட்டல் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்க ஆர்குமெண்ட்டை இங்கே நான் கொடுத்துக்கிறேன். இப்போது நான் என்ன ஃபங்க்ஷனல் பண்ணணும் அப்படின்னா, ஏன்ற ஆர்குமெண்ட்டையும் பின்ற ஆர்குமெண்ட்டையும் நான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி
போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த a + b இந்த 2 ஆர்குமெண்ட்டுக்குள்ள இருக்க வேல்யூவை ஆட் பண்ணி இப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த அவுட் டோட்டல் அப்படின்ற ஆர்குமெண்ட்குள்ள நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ ஆக்டிவிட்டீஸ்ல நான் இன்வோக் ஒர்க் ஃப்ளோன்னு ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன். இந்த இன்வோக் ஒர்க் ஃப்ளோ எதுக்குன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ ஏற்கனவே நம்ம கால்குலேஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, ஒரு XAML. அந்த XAML-அ அந்த ஆக்டிவிட்டியை இதில் பாஸ் பண்ண போகிறோம். லைக் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்வோக் ஃப்ளோவில் எந்த XAML-அ கால் பண்ணுன்றதுக்கு அந்த ஃபோல்டர் அங்கே இருக்கும். அந்த ஃபோல்டரில் போயிட்டு அதை நம்ம வந்து இதில் கொடுத்துக்கலாம். எந்த XAML ஒர்க் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மெயின் XAML-ல ரிஃப்ளெக்ட் ஆகும். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்போர்ட் ஆர்குமெண்ட்ஸில் ஆரஞ்சில் 0ன்னு அப்படி காட்டும். ஒன்ஸ் நம்ம சேவ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே கிளிக் பண்ணி பார்த்தா அதில் வந்து 3 நம்ம எவ்வளோ ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்குமெண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். in_a in_b அண்ட் out_total இருக்கு பாருங்க. இந்த மெயின் XAML ஃபைலில் நான் a இன் ஆர்குமெண்ட்டில் 10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன், b இன் ஆர்குமெண்ட்டில் 20 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து டோட்டலில் இப்போ இதை ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிட்டு வரணும். இப்போ எப்படி கொடுக்குறேன்னா அவுட் டோட்டலில் நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளில் நான் வந்து டோட்டலை வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வேரியபிள் அண்டர்ஸ்கோர் டோட்டல் அப்படின்னு வச்சு நான் அந்த வேல்யூ வந்து அதில் பாஸ் பண்ண போகிறேன். இப்போ வேல்யூவை நான் வெளில இன்வோக் ஒர்க் ஃப்ளோவில் கொடுத்துருக்கேன். அது உள்ள கால்குலேஷன் ஃபைலுக்குள்ளே போயிட்டு அதை கால்குலேஷன் பண்ணி இப்போ வெளில வந்து கொடுக்கும். வெளில கொடுக்குற வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறதுக்காக அந்த ஒர்க் ஃப்ளோ கீழே நான் வந்து மெசேஜ் பாக்ஸும் லாக் மெசேஜும் வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் எதுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான். உள்ளேருந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிற வேல்யூவை வெளில எவ்வளோ வருதுன்னு காட்டுறதுக்காக ஒரு மெசேஜ் பாக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்துருச்சு பாருங்கள், 30 மொத்தமாக ஆட் பண்ணி 13 வந்துருச்சு. அதே மாதிரி அவுட்புட் பேனலில் போய் பார்த்தீங்கன்னா லாக் மெசேஜ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத காட்டும். இதுக்கு தான் ஆர்குமெண்ட் யூஸ் ஆகுது. ஒரு டேட்டாவை ஒரு ஒர்க் ஃப்ளோலேருந்து வெளில கொண்டு வந்து வேறு ஒரு ஒர்க் ஃப்ளோவுக்கு பாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செஷனில் எக்ஸல் ஆட்டோமேஷன்னா என்ன, ரோபோட்லேருந்து எக்ஸலை எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி ரீட் பண்ணுறது, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.